தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிப்டி ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூவை பார்த்துட்டு நான் எந்தெந்த ஸ்கேனரு, எந்தெந்த ஸ்கிரீனர், எந்தெந்த வெப்சைட்டு, பெய்டு வெர்ஷன், நான் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்பவும் நான் எந்தெந்த வெப்சைட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ டெக்னிக்கல் வியூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிப்டி வந்து 23,940 980க்கு மேல போனா மட்டுமே நீங்க போலிஷ் பயாஸுக்கு மாறுங்க. இல்ல அப்படின்னா நீங்க நெகட்டிவ் பயாஸ் தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு மேல போகணும். 23,900க்கு மேல போகணும். கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேண்டில் மார்ச் 12ஆம் தேதி உள்ள இந்த கேண்டிலுடைய லோ பாயிண்ட கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பாடியோடைய க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மார்ச் 12ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா 23,630 வரும். அந்த 630 முடிய நமக்கு வந்து 23,630 இருந்து 23,900 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு சைடு வைஸ் ரேஞ்சு தான். அதற்கு மேல போனா போலிஷ் பயாசா மாறும். இதுக்கு கீழே வந்தா பேலிஷ் பயாசா மாறும். அதை மட்டும் நான் வச்சு இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ள நீங்க என்னமோ ஸ்ட்ராட்டஜி, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் சரி, இல்ல செகண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ பிரேக் அவுட் போட்டாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் போட்டாலும் சரி, அது என்னத்தையோ போட்டு நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா போட்டு பண்ணி யாரும் ஜெயிச்சு எவனும் சம்பாதிச்சதா எனக்கு தெரியல. அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு இதை பார்த்துக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. அதான் நம்ம சொல்ல முடியும். அப்படி யாராவது ஜெயிச்சிருந்தீங்கன்னா கமாண்ட்ல போடுங்க. நான் இந்த சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி, அப்புறம் வந்து நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்கேனர் சொல்றதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்கு மந்த்லி எஸ்பிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஒரு 40 பாயிண்டோ 50 பாயிண்டோ கூடுதலா இருக்கு. அதனால மார்க்கெட்டை சைடு வேஸ்ல கொண்டு போறதுக்கு தான் செல்லர்ஸ் எல்லாமே விரும்புவாங்க, பிரீமியம் டிக்கே ஆகுறதுக்கு. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த லெவல ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கோங்க. அமெரிக்கா ஃபெட் மீட்டிங் இருக்கு 28, 29. இது அதனால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்றீங்க. அது எனக்கு என்னமோ வந்து ஃபெட் மீட்ல வட்டி விகிதத்துல வந்து மாற்றம் இருக்காதுங்க. அது முக்கியமா பார்க்க வேண்டியது. ஆனா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் மற்றும் கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து எதிர்கால வட்டி முடிவுகள் எப்படி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே போல அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுல டோவிஸ் கருத்துக்களை கொடுத்தாங்கன்னா உலக சந்தையில ஏற்றம் வரும். காக்கின்ஸ் கட்சியே உச்சரிப்பு தவறாக இருக்கும். ஓகேங்களா? கருத்துக்களை கொடுத்தாங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து விற்பனை நம்ம மார்க்கெட்ல அதிகரிக்கும். டோவிஸ் கமாண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லாம உலக சந்தையெல்லாம் பாசிட்டிவாக வாய்ப்பு இருக்கு. குவாக்கிஸ் கருத்துக்களை கொடுத்தாங்க அப்படின்னா எஃப்ஐ விற்பனை அதிகரிக்கும். சரிங்களா? அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதாவது வட்டி விகிதம் இத்தனை மாசம் ஏற்ற மாட்டோம், அது ஏதாவது சொல்லுவாங்க. சொல்லும் போது அதை பார்த்துட்டு 29 நைட்டு சொல்லுவாங்க, 30 நம்ம அந்த வீடியோவை போடுவோம். அதே போல பிரெண்ட் மற்றும் WTI குரூட் ஆயில் விலை மெதுவா குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பங்கு சந்தையில ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. பணவீக்கம் குறையும், ரூபாய் வந்து வலுவடைய வாய்ப்பு இருக்கு. நிறுவனங்கள் லாபமும் உயரும், தற்காலிகத்துக்கு உயரும், அவ்வளவுதான். எஃப்ஐ வந்து கடந்த 10 நாட்கள்ல 7,180 கோடிகளுக்கு மேல பங்குகளை விட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த மாசத்து ஆரம்பத்துல கொஞ்சம் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து விட்டாங்கன்னா மார்க்கெட்ல ஒரு சந்தையானது ஒரு கன்சால்டேஷன் பேஸ்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ரூபாயின் மதிப்பு பலவீனம் அடைந்துச்சு அப்படின்னா இறக்குமதி செலவு அதிகரிக்கும், ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்களுக்கு பாதிப்பு வரும், ஐடி மற்றும் ஃபார்மா நிறுவனங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வரும். அப்புறம் நம்மளுடைய நாட்டோடைய ஐஐபி தலைவர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது. அதிகமா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்று நம்பிக்கை உருவாகும். பேங்கு, கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பங்குகள் எல்லாமே வளரும். எனக்கு என்னமோ இது வந்து பாசிட்டிவா தான் வரும்னு எனக்கு தோணுது.
ஏன்னா நம்ம இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் செக்டாரே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால பார்த்துக்கிடுவோம். ரிசல்ட் வந்து 30ஆம் தேதி வரும். இன்னைக்கு 29 30 வருது. பார்த்துக்கிடுவோம். அதனால வந்து ஆயில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேஸ் கம்மியாச்சு அப்படின்னா, இந்த ஆட்டோ செக்டார்ல உள்ள பங்குகள பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நிஃப்டில உள்ள HDFC பேங்க், ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ முக்கியமா நீங்க டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. என்னுடைய ஸ்டாக்கான கனரா பேங்க் நாளைக்கு ரிசல்ட் குடுக்குறாய்ங்க. பார்த்துக்கிடுவோம். எப்படின்னு பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதேபோல நாளைக்கு வகுத்தல ஐடிஎஃப்சி பேங்க், கிண்டஸ்டிங், அடல் லிமிடெட், லோதா டெவலப்மெண்ட், செயில், இந்த எஸ்பிஐ லைஃப் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோல டாடா டெக்னாலஜி அந்த சிஓ வந்து ஒரு நேர்மறையான நெஸ் கொடுத்துருக்காப்புல. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல ரயில்வே துறை பங்கைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பட்ஜெட் வர முடியும் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. என்டிபிசிக்கு ஸ்டாக்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா என்டிபிசி கிரீன் ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்முக்கு நீங்க வாங்குறதுக்கு ஐடியா பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்துல வரும் நேரத்துல நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்க்க வேண்டிய பங்குகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா கன்சியூமர், HDFC பேங்க், HAL, HCL டெக்னாலஜி, டாடா பவர், அடானி பவரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லார்சன் அண்ட் டர்போ, பஜாஜ் ஃபினான்ஸ், பிபிசிஎல், HPCL இதை நீங்க வச்சுக்கோங்க. ஈச்சர் மோட்டார் இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட டெக்னிக்கல முடிவை எடுத்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. முக்கியமா ஃபெட் உடைய இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஐஐபி தகவையும் பார்த்துக்கோங்க. டெய்லி நீங்க வந்து இந்தியா ரூபாயோடைய மதிப்பு, எஃப்ஐ உடைய முதலீடு, குவிட் ஆயில் விலையை டெய்லி வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல உங்க ஸ்ட்ராட்டஜியை போட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன இது பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அப்புறம் வந்து இந்த ஜூபிட்டர் வேகான் ரயில்வே கம்பெனி இது வந்து கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் சாரதா எனர்ஜின்னு ஒரு கம்பெனி, இதுவுமே ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலா நல்லா இருக்கு. HFCL நல்லா இருக்கு. ஆர்டரே நல்லா கொடுத்து ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் E2E நெட்வொர்க்கு நம்ம இதை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ₹195 வாங்கினா ₹4000 முடிய போயிட்டு திரும்ப ஸ்டாக் ஃபீல்டு கொடுத்து இது பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி பேசினாப்புல. நான் வந்து 100 ஸ்டாக் வாங்கினேன், இப்போ 1000 ஸ்டாக்கா மாறிடுச்சு, நல்ல லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாப்புல. அவருக்கா முடிஞ்சா அவர் கமெண்ட் பார்க்க மாட்டாங்க. சொன்னதும் தப்பு. ஓகே, அதனால ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கிட்டு நம்ம என்னென்ன பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுவோம். நான் வந்து இந்த நியூஸ் எல்லாம் எதுல இருப்பேன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் டைம் சொல்லி ஒரு தமிழ்லயே வரும், பார்ப்பேன். இது வந்து டைம்ஸ் நவ், ஒரு 2 3 பேப்பர் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் சேர்ந்து இதுல நியூஸ் வந்துடும். இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து சப்ஸ்கிரைப் வருஷத்துக்கு 1008 ஆஃபர் போடுவாங்க. தீபாவளி ஒட்டி ஆஃபர் போடுவாங்க. அப்ப வந்து 1600 இல்ல 1400 வரும். அதனால இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து பார்த்துட்டு தான் தனிப்பட்ட பங்குகளை எடுத்துக்கிட்டு நம்ம பார்ப்போம். இந்த அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சந்தை செய்தியில பங்குகளை போடும்போது திங்கட்கிழமை வாங்க வேண்டிய 3 பங்குகளை சொல்லி புரோக்கரேஜ்காரங்க கொடுக்கறதெல்லாம் இதுல இருந்தா எடுப்பேன். எடுத்து பார்த்துட்டு அதை வந்து ஒரு இதுல போட்டு அதை வந்து பிடிஎஃபா போட்டு நம்ம பிடிஎஃபா போட்டுறது. ஓகேங்களா? அதே போல அந்த இவர் கொடுத்த பங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவா பார்ப்பேன். பார்த்துட்டு இதுல வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம இதுல கொடுத்து பிடிஎஃபா கிரியேட் பண்ணுவேன். இதை நீங்க மேக்சிமம் நீங்க ஃபண்டமெண்டலா பார்க்கணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் வெப்சைட்டை பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கிரீனருக்கு வந்து முன்னாடி நான் ஆரம்ப கட்டத்துல பயன்படுத்தினது இந்த ஸ்கிரீனர் தாங்க. டாப் ஸ்டாக் ரிசர்ச். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டாக் இன்னொன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோடைய காஸ்ட் அதிகம். இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து போனீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் ஸ்கேனர், விஎம்எஸ் ஸ்கேனர், பிவட் பாயிண்ட், ஃபிபனாச்சி ஸ்கேனர் எல்லாமே வரும். இப்போ பிரைஸ் ஆக்ஷன் ஸ்கேனர் எல்லாமே வரும். நீங்க உங்களுக்கு தேவையான இதை எடுத்து
மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இது வந்து வருஷத்துக்கு ரூ. 1600 ரூ. 1800 தான் வரும். இத நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா இருக்கும் இது உங்களுக்கு. ஸ்கேனர் வந்து நல்லா இருக்கும். கிளாஸும் போட்டிருப்பாங்க. எக்ஸ்பர்ட் உடைய வியூஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதேபோல ஸ்கால்பிங் பண்றதுக்கும் நீங்க போனீங்கன்னா, டெக்னிக்கல் சார்ட்ட பார்த்தீங்கன்னா, எல்லாமே குடுத்திருப்பாங்க. டிஎஸ்ஆர் உடைய ஸ்ட்ரென்த், இஓடி, பிஓ டேட்டா இது டெக்னிக்கலா நீங்க பாருங்க. படிக்கவும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். நல்லா இருக்கும். ஓரளவு விலை கம்மி. நல்லா இருக்கும். வருஷத்துக்கு இவ்வளவு வரும். அதுபோல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இதுல நீங்க பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பெய்டு சர்வீஸ் தான் நல்லா இருக்கும். டாப் ஸ்டாக் ஃபீச்சர்ஸ். அப்புறம் வந்து இந்த ட்ரேட் பிரெயின் இவங்க வந்து என்னன்னா வருஷத்துக்கு ரூ. 10,000 8,000 9,000 வருது. இப்போ வந்து ஒரு 60% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆஃபர்ல ரூ. 10,000 வருது. ஆஃபர் இல்ல அப்படின்னா ரூ. 22,000 வரும். சரிங்களா? ரூ. 22,000 வரும். இப்ப நான் புதுசா வந்து நான் இன்னொரு ஒரு ஸ்கேனரு வாங்கலான்ட்டு அதாவது வெப்சைட் ஒண்ணு வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டுக்காரங்க சேர்ந்தது. சிக்மா சால்வான்னு சொல்லி ஒரு இது. அது நம்ம நண்பர் ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காப்புல. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம். எனக்கு கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, அந்த இத நான் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஆனா இன்ன வரைக்கும் நான் அத எதுவும் வாங்கல. அத கூட டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கல. அவர் டெஸ்ட் பண்ணி கூட எனக்கு அனுமதி குடுத்தாப்புல. இருந்தாலும் நான் வந்து அத வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். அடுத்து கேட்டு அத யூஸ் பண்ணி பார்க்கணும் அத. பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஆ அப்புறம் வந்து நான் ஆரம்ப கட்டத்துல பண்ணது, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ட்ரெண்ட்லைன் வெப்சைட் தாங்க நான் மெயினா பார்ப்பேன். இப்பவும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இது பண்ணேன். இத வந்து இப்ப பெய்ட் சர்வீஸ் இல்ல. இது வந்து பெய்ட் சர்வீஸ் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கும். இத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. எல்லா ரிப்போர்ட்டுமே எல்லாமே இதுல நல்லா வந்துரும். இது கொஞ்சம் நீங்க ரிசர்ச்ல போட்டு பார்த்தீங்கன்னா, இது டெக்னிக்கல் ரிப்போர்ட், மந்த்லி ஸ்டாக்ஸ் பிக்ஸ் எல்லாமே வந்துரும். இதுல அது வந்து பொ 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 குடுத்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இத நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனா காஸ்ட்லி அதிகம். இதே டாப் ஸ்டாக் ரிசர்ச்ல போயிட்டீங்க அப்படின்னா, இதுலயே ரிப்போர்ட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, இதுலயும் ஸ்கேனர்ல அலர்ட் போட்டுக்கலாம். அப்ப சூப்பர் ஸ்டாக் இதுல இருந்து தான் எல்லாருமே இந்த சூப்பர் ஸ்டார்காரங்க ஃபுல்லா யாரு இந்த ராஜேஷ், சுஞ்சன்வாலா இவங்க மாரி ஆளுகள இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டாக் எல்லாமே இதுல தான் பெரும்பாலும் வரும். இதுல இருந்து தான் வாங்கி மணி கண்ட்ரோல் எல்லாமே போடுறாங்க. நீங்க பார்த்தீங்க இதுல போர்ட்ஃபோலியோவா வச்சுக்கலாம். நீங்க வாட்ச் லிஸ்ட்டும் வச்சுக்கலாம். இது வந்து இதுவும் இந்த டாப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ரேட் கம்மி தான். இதுவுமே வருஷத்துக்கு ரூ. 2,500 தான். இதுல வந்து அ பெண்டிங் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கேனர் இருக்கு. அந்த ஸ்கேனர்ல உள்ள வகை பார்த்து அது மூவ்மெண்டம் ஸ்டாக்கு, பெண்டிங் ஸ்டாக்குன்னு இருக்கும். மூவ்மெண்டம் ஸ்டாக்குன்னு இருக்காது. அந்த ஸ்டாக் ஸ்கேனரு நல்லா இருக்கும். அத நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க. அப்ப ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது அந்த இது பையிங் ஹெட்டிங், செல்லிங் ஹெட்டிங் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் புரோக்கரேஜ் குடுத்த ரிப்போர்ட் எல்லாமே இதுல வரும். நீங்க வந்து பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து இவைங்க குடுத்திருந்தாய்ங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸா? இதா இந்த ஆக்ஸஸ் டேட்ட வந்து குடுத்திருந்தாய்ங்க. இப்ப நான் இன்னொன்னு ஒண்ணு குடுத்திருந்தாய்ங்களே! நேத்து கூட எடுத்து போட்டேனே! ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் குடுத்திருந்தாய்ங்க. அத எடுத்து போட்டேன் வீடியோவா. இந்த மாரி புரோக்கரேஜ் ரிப்போர்ட் குடுத்தது எல்லாமே இதுல வந்துரும். இதுல உள்ள எடுத்து இந்த பிடிஎஃப் இருக்கியா? இந்த பிடிஎஃப் எடுத்து படிச்சு பார்த்துட்டு, எதுக்கு குடுத்துருக்காங்கன்னு படிச்சு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அத வந்து சேர்த்து வச்சு பிடிஎஃப்பா போட்டு ஒரே இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரியா கொண்டு வந்து பண்ணிக்கிறது. இத வந்து ஒரு ஏஐ மூலமா போட்டு பண்ணி மொத்தமா கொண்டு வந்துருவோம். இதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு வெப்சைட்லயும் போட்டு என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு பார்த்துட்டு, மணிக்கன்றுகள் ரூ. 240 தான் வருஷத்துக்கு. அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நான் இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மணி ஒர்க்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்து காஸ்ட்லி தான். இந்த இத கம்பேர் பண்ணும்போது அது நல்லா இருக்கும். மணி ஒர்க்ஸ் ஃபார் மீ அப்படின்னு இருக்கும். மணி ஒர்க்ஸ் ஃபார் மீன்னு இருக்கும். சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். நான் சொல்லிட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சப்போர்ட் நல்லா இருக்கும். அவங்க கால்ஸும் குடுப்பாங்க. நம்ம அந்த இத பெய்ட் சர்வீஸ் பண்ணாலே கால்ஸும் குடுப்பாங்க. அந்த கால்ஸ்ல உள்ள ஸ்டாக்ஸ எடுத்து நான் சம்பாதிச்சுக்குவேன். என்னன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன். அவர் வந்து அவர்களுடைய இதுல வந்து மணி ஒர்க்ஸ் ஃபார் மீல அவங்க வந்து
இந்த ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் உள்ள ஒவ்வொரு செக்டாருக்கும் ரேட்டிங் குடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங்க வச்சு நம்ம அழகா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி, வருஷத்துக்கு 4 ஸ்டாக், 3 ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். இந்த வருஷம் அவங்க நம்ம நம்ம வருஷத்துக்கு 2 ஸ்டாக்ஸ் குடுத்தோம். ஏத்த இண்டஸ்ட்ரியும் அது பிரேக் அவுட் ஆச்சு. அப்புறம் ராசி பரிபலிச்சு ஒரு 4 ஸ்டாக் குடுத்தாங்க. 4மே இன்ன வரைக்கும் எனக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகே. நம்மளுடைய எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வேற எதா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரீனரா போட்டு பண்ணுறோம். ஏதாவது வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஆரம்ப கட்டத்துல இருந்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட்லைன் வெப்சைட்ட நீங்க பணம் கட்டி நீங்க பார்த்துக்கோங்க. ரூ. 2400 தான் வரும் வருஷத்துக்கு. நீங்க பார்த்துக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. நல்லாருக்கும். அப்ப இல்லன்னா டாப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏதோ ஒண்ணு பயன்படுத்திக்கோங்க. ஆனா கண்டிப்பா வந்து எதுவுமே வந்து நம்ம பெய்ட் சர்வீஸ் இல்லாம நம்மளால ஏர்ன் பண்ண முடியாதுங்க. அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன பெய்ட் சர்வீஸ் பண்ண போறீங்க? நீங்க என்ன மாரி பண்ண போறீங்க? அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு எது இருந்தா செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, என்னதான் டெக்னிக்கல் இருந்தாலும் நம்மளுடைய இது பண்ணாலும் ஏதாவது ஒரு பெய்ட் சர்வீஸ் வாங்கி தாங்க ஆகணும். வாங்காம சம்பாதிக்க முடியாது. நீங்க பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கணும். இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணாதீங்க. உபயோகமா இருந்துச்சுன்னா, பயன்படுத்தினாலும் லைக் பண்ணாதீங்க. வாழ்க வளத்துடன்.